தம்பி நீ அங்க நிக்கிறவங்கள ஏன்பா அப்படியே உட்காரு எல்லாரும் அவங்க இடங்கள்ல அப்படியே அமருங்க. நீங்க நிக்கிற போய் பவுன்சர் நாலு பேர் பின்னாடி போங்க. நல்லா தெரிவாரு. பின்னாடி போங்க அப்படி பவுன்ஸ். தங்க வேண்டும் அப்படின்றதா எல்லாருக்கும் சிறந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் வருகையால் களிகட்டியது. மாநாடு தொடங்குவதற்கு முன்பே மைதானம் முழுவதும் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. ஆனால் திருமாவளவன் மேடைக்கு வருகிறார் என்ற அறிவிப்பு வந்ததும் நிலைமை இன்னும் வேற லெவலுக்கு போய்விட்டது. மேடையை நோக்கி கூட்டம் அலை அலையாக திரண்டது. ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் திருமாவளவன் மேடையில் தோன்றியதும் இவ்வளவு நேரம் இருந்த கூட்டம் போதாதா என்பது போல் இன்னும் ஏராளமானோர் முன்னோக்கி வர மாநாடு திடலே மக்கள் வெள்ளமாக மாறியது. ஒரு புறம் பிறந்தநாள் கொண்டாட்ட உற்சாகம், இன்னொரு புறம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, அதிலும் தலைவரின் வருகை என மொத்த நிகழ்வும் உற்சாகத்தின் உச்சத்துக்கே சென்றது. திருமாவளவன் மேடையில் நின்றபோது தொண்டர்கள் எழுப்பிய முழக்கங்களும் ஆரவாரமும் மாநாட்டு வளாகம் முழுவதும் எதிரொலித்தன. மொத்தத்தில் மாநாடு தொடங்கிய போதே கூட்டம், தலைவர் வந்ததும் இன்னும் கூட்டம் என திருமாவளவனின் பிறந்த நாள் விழா களை கட்டியது. தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இம்மாநாடு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு நிற்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.